நீக்கிவிடும் அந்த தொழுகைக்கு ஈடு இல்லை. பாங்கோசை கேட்டதும் ஈமான் நெஞ்சில் பெருகுதே. நம் பாவம் போக்கிடும் உயரிய கடமை தொழுகையே. ஐவேளைதான் நாம் தொழுவதால் நம் வாழ்வில் என்றும் வெற்றி தன்னை கண்டிடலாம். தொழுகையை பேணி வரும் நல்ல மனிதர்க்கு நரகம் இல்லை. பழுதுகள் நீக்கிவிடும் அந்த தொழுகைக்கு ஈடு இல்லை. நபியாதம் அவர்களையே படைத்தவுடன் அல்லாவும் மலக்குகள் யாவரையும் திறம் பணிய பணித்தானே. மறுத்தவன் ஷைத்தானே, அவனை அல்லாஹ் சபித்தானே. தொழுகை இல்லை என்றால் இங்கு நீ ஒரு ஷைத்தானே. ஈமான் உள்ள மனிதருக்கே தொழுகை லேசாகும். ஈமானற்ற பாவிகளுக்கு அதுதான் கடிதாகும். இதை மனதில் ஏற்று கடமையாற்ற விரைவோமே. தொழுகையை பேணி வரும் நல்ல மனிதர்க்கு நரகம் இல்லை. பழுதுகள் நீக்கிவிடும் அந்த தொழுகைக்கு ஈடு இல்லை. மறுமையில் முதலாய் கேட்கப்படும் ஒரு கேள்வி, தொழுகையில்லாதோர்க்கு அந்நாளில் வரும் தோல்வி. படைத்த நாயனுக்கு சிரம் பணிந்திட மனமில்லையா? கிடைத்த வாழ்வுக்காய் நன்றி செலுத்த நினைவில்லையா? இறையை அஞ்சும் மனமுள்ளோர் தொழுகையை பேணிடுவார். அறிவு குறைந்த மூடர் தான் அதனை புறக்கணிப்பார். இந்த பாடல் கேட்டு திருந்தி வாழ விழைந்திடுவோம். தொழுகையை பேணி வரும் நல்ல மனிதர்க்கு நரகம் இல்லை. பழுதுகள் நீக்கிவிடும் அந்த தொழுகைக்கு ஈடு இல்லை. பாங்கோசை கேட்டதும் ஈமான் நெஞ்சில் பெருகுதே. நம் பாவம் போக்கிடும் உயரிய கடமை தொழுகையே. ஐவேளைதான் நாம் தொழுவதால் நம் வாழ்வில் என்றும் வெற்றி தன்னை கண்டிடலாம். தொழுகையை பேணி வரும் நல்ல மனிதர்க்கு நரகமில்லை. பழுதுகள் நீக்கிவிடும் அந்த தொழுகைக்கு ஈடு இல்லை.